பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அரிசியை ஊற வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் 10,000 இட்லி தயாரிக்கிறாங்க. எப்படி தயாரிக்கின்றத பார்ப்போம். முடிஞ்சளவு ஒரு பெரிய பாத்திரம் இல்லை, பெரிய ரவுண்டு, அதில் வந்து அரிசியை ஊற போட்டிருக்காங்க. ஸோ அதை கழுவுறதுக்குன்னு ஒரு தனி இது, அதை ஆட்டுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மிஷின் இருக்குது. கூடவே உப்பு எல்லாம் போட்டுறாங்க பெரியவங்க. ஸோ நிறையா போடுறாங்க. உப்பு போடுறாங்களோ என்ன தெரியலை. இப்போ நம்ம வீட்டிலே இட்லி அரைக்கணும் அப்படின்னா ஒரு 10 இட்லி அரைக்கிறதுனாலே பெரும் பாடாக இருக்குது. அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு அதுக்கு மேலே இருக்குது. இவ்வளோ இட்லி மேக் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இட்லிக்கு நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணியாக மாவு இருக்காது. ஆனால் இவங்க தயாரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்குது மாவு. இதில் எப்படி இட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே நம்ம வீட்டில் இவ்வளோ தண்ணியாக நம்ம ஆட்டி பண்ணுவோம் அப்படின்னா இட்லி வந்து சப்பரியாக வரும், முடிச்சுட்டே வராது. எவ்வளவோ ஃபேக்ட்ரி பார்த்துருக்கேன் வீடியோஸில். ஆனால் இப்போ தான் இட்லி ஃபேக்ட்ரி மாதிரி. இட்லி ஃபேக்ட்ரி அது ஒரே டேட்டில் 10,000 இட்லி அப்படிங்கிறது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன பொறுத்தவரை சாத்தியமாக தெரியும். பண்ணல என்ன தடவுறாங்க, என்ன அது ஆயில் ஸ்ப்ரே பண்றாங்க. ஏன்னா ஒட்டாம வரணும்ல, அதுக்காண்டி. நம்ம வீட்டுல ஒரு கப்ல அப்படியே ஊத்தி ஒரு கப்பு குளிக்கிற மக்கு இருக்குல்ல, அந்த மக்கு போல என்னடா இப்படி ஊத்திட்டாங்களேன்னு பார்த்தேன். எக்ஸ்ட்ரா மவுஸ் எல்லாம் அவங்களே எடுத்துறாங்க. பரவாயில்ல, நல்ல டெக்னிக்கா இருக்கு. ஒவ்வொரு தான் ஊத்துறதுக்குள்ள போதும் ஆயிரும். ஒவ்வொரு கப்பா ஊத்தி அதை அழகா வலிச்சு வேற லெவல். ஆனா இதெல்லாம் தயாரிச்சு யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு இப்ப தெரியல. சாப்பிட்றவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. 10,000 ஓ, அதுக்கேற்றாப்புல மிஷின் வேற அங்கே நல்லா இருக்கு. இந்த மிஷின் போல லேயரா அந்த லேயர்ல எல்லாம் வச்சு வச்சுவாங்க. நம்ம வந்து ஒரு இட்லி இப்போ நம்ம சைடு 10 ரூபா, அந்த ஊர்ல ஒரு 5 ரூபானே வச்சுக்கோவே. 10,000 இட்லினா பாருங்க, வாவ் அப்படின்ற அளவுக்கு வந்துருக்கு. சொல்ல போனா எந்த ஒரு இது இல்லை, பழம் இல்லை, இல்லை இல்லை. அப்படியே அழகா அவங்க எப்படி ஊற்றி வச்சாங்களோ அதே மாதிரி வந்துருக்கு அழகா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கையால டப்புன்னு படிச்சிருக்காரு. நம்ம வீட்டில் அதுக்கு தான் அது அப்படியே அச்சா வர்றதுக்கான தான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாங்க. அந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வந்துடும், கீழே ஒட்டாம. முடிஞ்சளவு கொஞ்சம் ஆரஞ்சு தான் எடுப்பாங்க, சூடாலாம் எடுக்க மாட்டாங்க. சூடாக எடுக்க அப்படின்னா இதுதாங்க ஹைலைட்டே. என்ன அப்படின்னா நல்லா ஒரு பிரசாதம் பண்ணி அதுக்கு சாக்கடையில் கொண்டு வந்து கணக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு அந்த டப்பை பாருங்களேன், ஃபுல்லுமே புஞ்சைகள் இந்த மாதிரி இருக்கு, பூசல் முடிச்சு போய் கிடக்கு. அதுல போய் கொட்டி சொல்றது. நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயாவது தயாரிச்சு பார்த்துருக்கீங்களா? தயாரிச்சது ஓகே, பார்த்துருப்பீங்க. அதை கொண்டு போய் இந்த மாதிரி குப்பையில ஒட்டி அதைத்தான் விற்கிறாங்க. ஆனா விற்கிறவங்களுக்கு வெளியே போய் எப்படி கொடுப்பாங்க, நீட்டா ஒரு பிளேட்ல எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. உள்ள நடக்கிறது நம்ம உள்ள போய் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.